தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாஞ்சில் கோலப்பன் சார், இந்த பிரச்சனை எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? ஒரு பக்கம் வந்து இபிஎஸ்ஸை தனிமைப்படுத்த நினைக்கிறாங்களா, தொடர்ச்சியாக சிவி சண்முகத்தோடு இவங்க உரையாடிட்டு இருக்குதுன்றது ஒன்று சிவி சண்முகத்தை மீண்டும் அதிமுகவுக்குள்ளே கொண்டுட்டு வரணுன்ற முயற்சி இருக்கும். ஏன்னா சி விஜயபாஸ்கர் அவருடைய நிலைப்பாட்டை உறுதி எடுத்து நக்கீரன் சொல்லும்பொழுது திமுககிட்டையும் பேசினாங்க, தாவேக்காகிட்டையும் பேசினாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குப்போ என்ன சூழலில் இவங்க வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சிருக்கிறாங்க? சார், முதல்ல அதிமுக வந்து எப்பவுமே முடிஞ்சு போச்சு. புரட்சி தலைவர் விதியை மாற்றி எப்போ பொதுச் செயலாளர், அதாவது பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது வந்து உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுக்கு தான் சொல்லி போகுது. நம்ம சிவி சண்முகம், வேலுமணி போன்றவர்கள், விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் கூவி தான் ரத்துன்னு சொல்லி பொதுக்குழுவை நடத்தி இடைக்கால பொதுச் செயலாளர் வாங்கி என்னைக்கு பண்ணினாங்களோ அன்னைக்கே ஒரிஜினல் அதிமுக முடிஞ்சு போச்சு. மற்றும் பலர் கட்சி தான் இன்னைக்கு இருக்குது. இந்த மற்றும் பலர் கட்சிக்குள்ளே தான் சண்டை நடக்குது. அதுக்கு நான் ஒரு பழமொழியாக சொல்லணும்னா, நம்ம அண்ணன் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாம் கட்டுச்சோத்துக்குள்ளே அதிமுகங்கிற ஒரு கட்டுச்சோத்துக்குள்ளே ஒரு பெருச்சாலியை கொண்டு வந்து வச்சு கட்டி வச்ச கட்டுச்சோத்துக்குள்ளே ஒரு பெருச்சாலியை கட்டி வச்சா என்ன சூழ்நிலைங்கிற பழமொழி தான் இதுக்கு உகந்த காரணம். இதுதான் இன்றைக்கி சூழ்நிலை. ஏன் சார் இவ்வளோ கடுமையான? அவ்வளோதான் சார் அவர் என்ன நீங்கள் அடித்தாலும் தான் தவற திருத்திவிட மாட்டார். சோத்துக்குள்ள பெருச்சாலி வச்சு கட்டுனா பெருச்சாலி சாப்பிட்டு அப்புறம் என்ன தவறு பண்ணோம்? அதுதான் உண்மை. என்ன தவறு செய்யறாரு? என்ன தவறு செய்யலன்னு சொல்றீங்க? நீங்க என்ன தவறு செய்யலன்னு சொல்லுங்க, நான் அதை ஏத்துக்கிடுவேன். நான் மன்னிப்பு கூட கேட்கிறேன். ஆமா, இவர் இந்த தவறு செய்யல, இவர் நல்லதா செஞ்சாருன்னு சொல்லலாம். இல்லைங்க சார், அவர் செஞ்சதே எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே தவறு சார். மூத்தூர்ல ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தவறு தான் பண்ணிருக்காரு. கேபி முனுசாமி ஒரு அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி. கேபி முனுசாமியினுடைய பகுதிகளில் அதிமுக தோல்வி அடையுதுன்னா அது காரணம் இபிஎஸ்ஸா கேபி முனுசாமியா? செல்லூராஜி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிமுக தோல்வி அடையுதுன்னா அதுக்கு செல்லூராஜுடைய தோல்வியா அல்லது இபிஎஸ் தோல்வியா? இப்படி கடம்பூர் ராஜு, சி விஜயபாஸ்கர் எல்லாருடைய தொகுதியும் எடுத்துக்கலாம். திருப்பி ஒன்று கேட்குறேன். இப்போ திமுக இவ்வளோ தூரம் தோல்வி அடைஞ்சு அவர் திமுக தலைவர் ஸ்டாலினே தோற்று போனார். அவர் என்ன சொன்னார்? ஒரு கட்சியோட தலைவர், இந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிட்டேன் உண்டா இல்லையா? அது மாதிரி இவர் தானே மைக்க பிடிச்சி சுந்தரா டிராவல்ஸில் சுற்றினார். இவர் சொன்ன மாதிரி ஜூலைல இருந்தே சுற்றினார், ஜூன்ல இருந்தே சுற்றினார். நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு 234 தொகுதியில் 38 வருவாய் மாவட்டத்தில் ஒவ்வொரு மூலையில் போய் நின்றுக்கிட்டு கூட்டத்தை காட்டி என் மக்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கு, கொடி பறக்குது பாருன்னு சொல்லி அங்கங்கே கொக்கரிச்சு எல்லாம் தான் தானே தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் தாங்க பொறுப்பு எடுத்துக்கிடணும். அங்கே வேலுமணி எங்கே வருவார், சிவி சண்முகம் எங்கே வருவார், விஜயபாஸ்கர் எங்கே வருவார்? என்ன கேட்டால் சார் 25 பேர், 4 பேர் வெளியே போயிட்டாங்க. 21 பேரில் இன்னைக்கு ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு. இவங்க நல்ல மான ரோச சூடு சொரணை உள்ள அந்த 20 பேரும் அவங்களும் ராஜினாமா பண்ணணும். உங்களுக்கு கட்சி பதவியே எடுத்துட்டாங்க சார். நீங்க மாவட்ட செயலாளர் பதவியே எடுத்துட்டாங்க. உங்களுக்கு அங்கீகாரமே இல்ல. அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக கீழே விழணும்னு விரும்புறாங்களா சார்? அதிமுக நான் என்னைக்கோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டேன். என்னைக்கு புரட்சி தலைவர் விதியை மாத்திட்டீங்களோ அது ஒரிஜினல் அதிமுக முடிஞ்சு போச்சு. அதுக்கு புறவு நடக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது இன்னைக்கு யார் போர்க்கொடி பிடிக்கீங்களோ, நாங்கள் படித்து சொன்னோம் இந்த நிலைமைக்கு வருவார். அண்ணன் ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொன்னார், அடிச்சுட்டு தெருவுக்கு வர போகிறாங்கன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு அடிச்சுட்டு தெருவில் தான் நிற்கிறீங்க. நான் 20 பேரும் நீங்கள் ரிசைன் பண்ணுங்க, எடப்பாடி பழனிசாமியோட ஆளுமையை பார்ப்போம். இந்த 25 தொகுதியில் அதிமுக ஆட்களை நிப்பாட்டி விட்டு வெற்றி பெற்றுட்டு சார், ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று சார். ஒரே ஒரு சந்தேகம் நான் கேட்கிறேன், ஒரு தொகுதியில எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று. இப்ப சி விஜயபாஸ்கர் தோக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சி விஜயபாஸ்கர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவர் அடுத்து தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தணும்னா அவர் அதிமுகவில் இருந்திருக்கணுமா, தாவேகாவுக்குள்ள போயிருந்திருக்கணும்? சார், இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேகால போய் சீட்டு வந்து நின்னா பச்சை துரோகிம்போம். அதிமுகவை மீண்டும் அரியணை ஏற்றணும் என்ன பண்ணிருக்கணும்? அதிமுகவுக்குள்ளே இருந்து கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணி கட்சியை வலிமைப்படுத்தி அதன் மூலமாக அரசியல் செய்யறது ஒரு நீண்ட கால பயணித்தவங்களுடைய நோக்கம். கேளுங்க சார், அதாவது நீ ரிசைன் பண்ணிக்கிட்டு போராடு, இந்த இவரை மாத்து, இந்த பொதுச் செயலாளரை மாத்தணும், போர்க்குடி அதை செய்யாம நீங்க வந்து பண்ணுனீங்கன்னா தாவேக தலைவர் உங்களை எல்லாம் ஏற்றி சீட்டு கொடுக்க மாட்டார். நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போனால் கூட அது ஒரு 2 வருஷம் கேஸை போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா புரிஞ்சிடும். உங்களை ஏற்றிலாம் அவருக்கு எல்லாரோட ஹிஸ்ட்ரியும் அவருக்கு தெரியும், யார் யார் என்னங்கிறது தெரியும். வேணும்னா விஜயபாஸ்கர் திமுக பக்கம் தான் அடைக்கலம் தேடி போகணும். ஏன்னா திமுகவில் தான் அங்கே
குற்றம் புரிந்தவர்கள் அனைவரையும் வாங்க வாங்க நீங்கள் நல்லவர்களாக மாற்றி தருகிறோம் வழக்குகளை எல்லாம் ஒரு மாதத்தில் காலி பண்ணி கொடுத்து அவங்கள தூய்மைப்படுத்துகிற ஒரே இடம் வந்து திமுக தான். வந்தாரை வாழ வைக்கும் திமுக தான் இன்னைக்கு சூழ்நிலை. தாவைக்கால போய் நீங்கள் அங்கே ஒன்றும் உங்கள் இது மாதிரி நடக்காது சார். ஒரு சில ஆட்களுக்கு கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மரகதம் குமரவேல் அவங்களுக்கு அது மாதிரி இந்த முதல்ல வந்து 4 பேரில் கிடைக்கலாம், அதில் 3 பேருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதுவும் விசில் சின்னம் தாவேக்கா சின்னம் அவங்க கட்சியிலேயே அணைஞ்சிட்டாங்க. என்ன நம்பிக்கையில சார் போறாங்க சார்? அவங்க இவங்க மேல உள்ள வெறுப்புல போறாங்க சார். நம்பிக்கை வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சார். வெறுப்புலன்னா அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு தானே போறாங்க. இவங்க யாரும் நீக்கலையே சார். ஒரு கட்சி நீங்க சொல்ற மாதிரி 20க்கு மேற்பட்டவங்க வரும்போது ஒரு கட்சி ஒரு தடவை தோக்கலாம், 11 தடவை தோத்துருச்சு. அவங்க அந்த தோல்வியை வந்து அடிமட்டத்தில் இருக்க தொண்டை எத்தனை தடவை தான் மறைப்பேங்க? அவருக்கு கீழே நான் இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தால் அவருக்கு கீழே ஒன்றிய செயலாளர் இருப்பான், பேரு செயலாளர் இருப்பான், ஊராட்சி செயலாளர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து அண்ணே என்னண்ணே யார்கிட்ட முறையிடுவாங்க? மாவட்ட செயலாளர் தான் முறையிடுவான். மாவட்ட செயலாளர் மேலே போகிறான், இப்போ நான் பார்க்கலாம்பா போப்பா பண்ணலாம்பான்னு சொல்லி விட்டுட்டா சரி நமக்கு இந்த மாவட்ட செயலாளரை எப்படி தக்க வச்சு போவோம்னு ஒரு 5 வருஷம் பார்ப்பான். அடுத்தது ஒரு ஆட்சி வந்துட்டு சார், அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திமுகவா தாவேக்காவான்னு போயிட்டு நேற்று வர திமுகவா அண்ணா திமுகவா இருந்த காலம் இன்னைக்கு திமுகவா தாவேக்காவான்னு மாறிடுச்சு. நல்லா புரிஞ்ச களம் அரசியல் மாறிட்டு திமுகல இருந்து ஓட்டு வாங்கின சிறு சிறு கட்சிகளே தாவேக்கா பக்கம் போய் ஆதரவு கொடுக்குறான். காங்கிரஸ் எல்லாரும் நீங்க நல்லா பாருங்க. அப்போ இங்க இருக்கிறவங்க உங்களையே நம்பி இருக்கிற ரெட்டை இன்ஜின் ஆட்சி என்டிஏ ஆட்சி சொல்லிட்டு இருந்த ஒரு சட்டமன்றத்தில் நடுநிலையோட போறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், இது பாஜகவா இருக்கட்டும், உங்களை நம்பி வந்த கட்சி. இன்னொரு கட்சி அமமுக உங்களுக்கு ஏத்தாவே நிக்கிறாங்க. அப்போ உங்களை நம்பி வந்த கட்சியே உங்களுக்கு பிடிமானம் இல்லாத சூழ்நிலை ஆயிருது. அப்ப எப்படி சார் வரும்? இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அங்க போய் அமைச்சரவையில இடம் பெற்றுட்டாங்களே சார். அதுதான் பாக்குறாங்க சார். தேர்தலுக்கு பிறகு அவங்களுடைய கூட்டணி உறவு என்பது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்க சார், நான் என் மாவட்டத்தில் என் தொகுதியில் நான் என் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் அரசியலுக்குள்ள வரேன். நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வரக்கூடியவனும் இருக்கிறான். தன்னோட தொகுதி மக்களுக்கு தான் காலம் வரைக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சு வரோம். அவன் ஒரு தடவை பார்க்கலாம், 5 வருஷம் பார்ப்பான், 10 வருஷம் கூட பார்க்கலாம் சார். நீ எந்த முயற்சியுமே எடுக்க மாட்டேங்கிற, எந்த தோல்விக்குமே நான் பொறுப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அடுத்த கட்டமா எதை நோக்கி பயணிப்பாங்க? எதுக்கு அடுத்த கட்டமா எதை நோக்கி பயணிப்பாங்க நினைக்கிறீங்க சார்? அடுத்த கட்டம் எப்படி இவங்க வாங்கி அவருக்கு கையில கொடுத்தாங்களோ அதை மாதிரி இவங்க போட்டி பொதுக்குழுவை நடத்தி, அவரு செய்ய மாட்டார். நீங்க போட்டி பொதுக்குழு நடத்தினாலும் அவர் வந்து செலவு பண்ண தயாரா இருப்பாரு. நீங்களும் அதுக்கு தகுந்தால செய்யணும். செஞ்சு அவர்கிட்ட முதல்ல எனக்கு தெரிஞ்சு சின்னமும் கொடியும் இதோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இவங்க எப்படி முடிச்சு வச்சிருவாரு. சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இனி எடப்பாடி பழனிசாமி எந்த தேர்தலையும் ரெட்டை இலை சின்னத்தையும் கட்சி கொடியும் எடுக்க முடியாத அளவுக்கு செக் வைப்பாருங்கிறது நம்பிக்கை உண்டு. அது இந்த டீம் செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன்னா பாஜகவுக்குள்ள இருக்கணும் இல்லைங்க சார். சார் பாஜக தான் சார் கை கொடுத்து வச்சிருந்தது. ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு அவரை பண்ணினார. கடைசியில் இப்போ வந்து ஒரு 18 லட்சம் பேரோட வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு பாருங்க, பழைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை. அவர் பார்த்த பார்வை தான் முதல்ல வந்து காலம் மிதிச்சு அண்ணே ஈரோடு கிழக்கு தொகுதியில் அவர் செய்ய விடுங்கண்ணேன்னு வந்து நின்னாரு. அவர் அதாவது காலை வச்ச நேரம் மொத்தமாக முடிச்சிட்டாரு. நல்ல அதனால சார் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதை நான் ஓபிஎஸ் அண்ணன்ட்டே சொன்னேன், என்னைக்கு நீங்கள் அண்ணாமலையை நம்பி போனீங்களோ அன்னைக்கே தெருவுக்கு வந்துட்டோம் ஈரோடு கிழக்கு தொகுதியில். அடுத்து பாஜகவை நம்பி போனீங்க, நீங்கள் திமுக பக்கமே போயிட்டீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எங்கள் வாழ்க்கையெல்லாம் நடுத்தரில் நிற்கிறோன்னு நானே அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேனே. அதெல்லாம் தப்பு இல்லை, கட்சிக்காக தானே நம்ம பேசுகிறோம். ஏன்னா ஓபிஎஸ் அண்ணன் வளர்த்த கட்சியா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வளர்த்த கட்சி இல்லை. இது புரட்சி தலைவரும் அம்மாவும் தனக்கு தொண்டர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ஏழை பங்காளத்துக்காக உருவாக்குற கட்சி. இந்த கட்சியை நீங்கள் அழிச்சிடாங்கன்னா தான் நம்ம அவரு பின்னாடி போனோம். கடைசியில் அவங்க தன்னலம் தன் சுயநலத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஒதுக்கிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் சிவி சண்முகமாக இருக்கட்டும், அவர் வந்து அதனால தான் வந்தோடனே அண்ணன்ட்ட கேட்டானே என்னன்னு கேட்டேன். அவர் ஏற்றுக்கிட மாட்டார். கண்டிப்பாக எப்படி சார் ஏற்றுக்கிடுவார்? இன்னைக்கு வரைக்கும் மயிலத்தை நீ எப்படி தோத்த, நீ எப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் பேசலாமா சார்? 1000 நீங்கள் எடுத்துருங்க, எம்ஜிஆர் எடுத்துருங்க, இல்லை அம்மாவை எடுத்துருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த பொதுச்செயலாளர் எடுத்துருங்க. தனக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு தவறு செஞ்சாங்கன்னா பொது வெளியில்
பத்திரிகையில என்னைக்காவது பேட்டி கொடுத்து அவனை தரமாற ஏதாவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க. ஆனா மறைந்த முதலமைச்சர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கிறப்பயோ எம்ஜிஆர் இருக்கிறப்ப இப்படி பேசிட முடியுமா சார்? அது வேற, அந்த ஆளுமை வேற. அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தில் பேசினாங்க, இவங்க எல்லாருக்குமே அது தெரியும். இல்ல, அதாவது அம்மா பேசியிருக்காங்கன்னா அது வேற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஏன் பொதுக்குழுவிலே சொன்னாங்க, நான் ஒருவரே வெளியில அனுப்பிட்டேன், அவங்க திரும்பி நாங்க உள்ளே இருக்கிறோம்னு சொன்னா கூட அதை கேட்டு போறவங்களோட நிலைமை மோசமாயிரும் 2012 பொதுக்குழுவிலே சொன்னாங்க. எளிமையான சந்தேகம் சார். நீங்க அதிமுகவுடைய உட்கட்சியை நல்லா பார்த்திருப்பீங்க, அவங்க தேர்தல் பணி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சிவி சண்முகத்துக்கோ அல்லது எஸ்பி வேலுமணிக்கோ தங்கமணிக்கோ அல்லது முக்கியமான சில அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு அவங்களோட தொகுதி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்களா? அவங்க எத்தனை தொகுதியினுடைய பொறுப்பாளர்களாக இருப்பாங்க? இப்போ அந்த தொகுதியினுடைய தோல்விக்கும் வெற்றிக்கும் யார் பொறுப்பு? பொறுப்பாளராக இருந்த போதா சார்? அப்ப செய்யலன்னு தானே அர்த்தம். இல்ல, பொறுப்பாளர்களா இல்லைங்க சார். அப்ப செய்யலன்னு நியமிச்சப்பட்டு போதா சார்? அந்த அந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு பணம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நிதி யார் கொடுப்பாங்க? இல்லைங்க சார். சார் அந்த நிதி எங்க இருந்து கொடுத்துருப்பாங்க? நிதி கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க தான் கையில இருந்து செலவு. சார் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அண்ணன் தப்பா நினைக்காங்க, எங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூடால இருக்கிறவனுக்கு 10 பேருக்கு சீட் வாங்கி கொடுக்கலாம், 5 பேருக்காவது வாங்கி கொடுத்துருக்கலாம். திமுக என்ன சொல்லுவோம், நீ வந்திருக்க ஆளு உங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்க ஆளுக்கு ஒரு 5 பேருக்கு நீங்களே செலவு பண்ணிருங்க, நான் 5 சீட்டு தாரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 5 பேருக்கும் நம்ம ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுமே, எதுக்கு வேண்டான்னு ஒத்த ஆளை அவரே வாங்கிட்டு போயிட்டார். அதுதான் நடந்தது, நல்லா புரிஞ்சிருங்க. அதே போல ஆனா இவர் சிவி சர்மா என்ன நினைப்பாரு, இவன் எனக்கு கூட இருக்க, இவனுக்கு நம்ம செலவு பண்றையா, உங்ககிட்ட காசு இருக்கா, நீ வாங்கி சீட் வாங்கி தரேன், நின்னுக்கோ ஜெயிச்சுக்கோ. ரீகன் கேட்டதுக்கு ஒரே ஒரு பதில், புரட்சி திரு எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவெல்லாம் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க கேட்டிருக்கலான்னு. 1976 ஒரு பொதுக்குழு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திமுகன்னு பெயர் மாற்றம், தேசிய கட்சியா, அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த உருவத்தை கைகளில் பச்சை குத்தி கொள்ளணும், இந்த 2 தீர்மானம். இதை எதிர்த்து கோவை செழியன், ஜி விஸ்வநாதன், உ பில்லப்பன், விருதுநகர் சீனிவாசன், இந்திரகுமாரி போன்ற முன்னணியினர் பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னிலையில் மிக கடுமையாக விமர்சித்து பேசுகிறாங்க. ஜனநாயக ரீதியில் அனுமதித்தார். அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எஸ் டி சோமசுந்தரன், நாஞ்சில் மனோகரன், கா காளிமுத்து, திருப்பூர் மணிமாறன் என்று ஒரு 5-6 பேரை பேச விட்டார். பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி பொதுக்குழுவில் வாக்கெடுப்பு விட்டு பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் கழகத்தின் முடிவு, இதை ஏற்காதவர்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போனாங்க. போனவங்க கோர்ட்டுக்கு போய் உண்மையான அதிமுக நான் தான்லாம் வாதாடி 6 மாதம் 1 வருஷத்தில் எல்லோரும் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து நின்ற பொழுது சேலம் தொகுதியை, சேலம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து, சேலம் கண்ணன் ஒரு மாவட்டம், அவர் தான் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர், நாச்சிமுத்துன்னு ஒருத்தரை இன்னொரு மாவட்ட செயலாளர் போட்டாங்க. 3 பஸ்ஸில் 6 வேனில் அங்கேருந்து வந்து கெரோ பண்ணாங்க. அசோக் ரோடில், ஆழ்வார்பேட்டை அசோக் ரோடில் ஜே அணியினுடைய தலைமை செல்வி ஜெயலலிதா அங்கே இருந்து அவங்க வெளியில் போக முடியாத அளவிற்கு கெரோ பண்ணாங்க. ஜனநாயக ரீதியில் இந்த கட்சி நடந்திருக்கிறது. எனவே தான் எல்லோரும் சொல்றாங்க, நான் கேட்கிறேன், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் காலத்துடைய நாடாளுமன்ற தேர்தலையும் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க, அப்ப திமுக ஜெயிச்சிருக்குது. அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் கூட தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க இல்லையா? தேர்தல் தோல்வி சம்பந்தமாக இவ்வளவு வெளிப்படையாக மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அதிமுகவுடைய நிர்வாகிகள்? தோல்வி நடந்த போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க, தலைவர்களே ஒத்துக்கிட்டாங்க. தோல்வி நடந்து 4 சீட் வரும்போது அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க சார். திரும்பி இந்த பக்கம் காரப்பாக்கமா அந்த பக்கத்துல அதுல வந்து கூப்பிட்டு விட்டு பேசுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்டாங்க, பழைய ஆட்களை வரைக்கும், பிரிஞ்சு போனவங்க, ஜானியில இருந்தவங்க, ஜேனியில இருந்தவங்க எல்லாம் பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா 2001 ஜானியில இருந்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் முதலமைச்சராக ஆக்குனாங்க. அம்மா அப்படியெல்லாம் யாரையும் பார்க்கல. அதிமுக தொண்டரு இவங்க, அதிமுகவோட உணர்வு இருக்கு, அதை தான் பார்ப்பாங்க. அங்க வந்து பொய் சொன்னா கூட கரெக்டா கண்டுபிடிப்பாங்க, யாரு பொய் சொல்றான், என்ன பண்றாங்க. நாங்க அந்த கூட்டத்துக்கெல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு வந்ததுனால சொல்றோம். அந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவியா தான் வந்து திரும்பி 98 ஹைலைட் படுத்துனாங்க. இங்க எதுக்குமே பண்ணல. எப்பா காலில் வேணா உழுதம்பா, கட்சியில சேர்த்துக்காரு, உதாசீனப்படுத்தினாரு. இன்னைக்கு அவர் அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர். ரோட்ல போறவன்ட்ட எல்லாம் நான் பேசணுமான்னாரு. இன்னைக்கு அவருக்கு சபாநாயகர், அவர்கிட்ட போய் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன ஒரு பதவியும் வேண்டாம், என்ன சேர்த்துக்காரு. இன்னைக்கு அவர் ஏதோ ஒரு இடத்துல போய் திமுக போய் ஒரு எம்எல்ஏங்கிற ஒரு அந்தஸ்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. நல்லா புரிஞ்சிருங்க. இப்படி எல்லாரையும் வைத்திலிங்க அண்ணனை ஒதுக்கி விட்டாரு,
மனோஜ் பாண்டியன் இப்படி யாரையுமே அவர் வந்து ஏத்துக்கிட முடியாது. சசிகலா அம்மாவா ஏத்துக்கிட முடியாது. கடைசியில பாஜக சொல்லி தினகரனை ஏத்துக்கிட்டீங்க. என்ன பிரயோஜனம்? அவரால் வந்து ஒரே ஒரு ஆளால உங்களுக்கு கூட நிக்க முடிஞ்சுதா? ஆனா இவங்க எல்லாரும் அப்படி இல்லை. இவங்க எல்லாரும் நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமா இருந்திருப்பாங்க. நீங்களே பொதுச் செயலாளராக இருந்திருக்கலாம், நீங்களே முதல்வர் வேட்பாளராக இருந்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். பேசலாம். ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு இது, ஓபிஎஸ்ஸை வந்து மோடி சொன்னதுனால 9 எம்எல்ஏக்களோட இருந்த ஓபிஎஸ்ஸை மோடி சொன்னதுனால தினகரனை பகைச்சிக்கிட்டு எடப்பாடி சேர்த்ததுனால தான் அவர் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர், இரட்டை தலைமையே உருவாச்சு. எடப்பாடி சேர்க்காத ஆள்லாம் இல்லை. தேவைன்னா வேணும்னா தவறான கண்ணோட்டம். வேணும்னா பலாப்பழம் வேர்ல கூட காய்க்கும். இல்ல ஆனா அது இயற்கை. அன்னைக்கு வந்து அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணின்னு இருக்கும்போது சசிகலா அம்மாவுக்கும் அண்ணன் ஓபிஎஸ்க்கு தான் பிரச்சனை இருந்து, எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மாவை தான் வந்து பொதுச் செயலாளருங்கிறது பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி தேர்தல் அதை வந்து அவைத்தலைவர் மதுசூதனன் மூலமா கொண்டு வந்தவர் அண்ணன் ஓபிஎஸ். ஒட்டிக்கிட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளரை கொடுத்தாங்க. அதுவும் பேரம் பேசப்பட்டது. துணை முதல்வர் கொடுத்தா அது சைதை துரைசாமி நிறைய சொன்னாரு, எனக்கு இந்த வாரியம் வேணும், எனக்கு இந்த இலாக்கா வேணும், நான் நிறைய செலவு பண்ணிட்டேன்னு அண்ணன் கேட்டாருன்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் கேட்டாருன்னு கொடுத்ததும், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி நானே இதெல்லாம் பிடபிள்யூ எல்லாம் வச்சுக்கிடுவேன்னு சொன்னதும் இவங்களுக்குள்ள எல்லாரும் பேரம் பேசிக்கிட்டாங்க. ஆனா உழைச்ச தொண்டன் தான் தெருவில் நின்னான். ஒரு கட்சியினுடைய அப்போ ஒருங்கிணைப்பு நடந்ததா இல்லையா? ஒருங்கிணைப்பு நடந்து வாரியம் மந்திரி அவரோட வாயிலிருந்தே வருது. அப்ப நடந்ததா இல்லையா? ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு என்பது அதிமுக விதிப்படி 6 மாதத்திற்கு ஒரு முறை செயற்குழு, ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு. ஆனால் ஒரு அசாதாரண நிலை வருகிற பொழுது அவசர செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுச் செயலாளருக்கு முழுமையான அதிகாரம் இருக்குது. எந்த காலத்திலையும் எந்த பொதுக்குழுவையும் மாவட்டம், நகரம், ஒன்றியம், பேரூர், கிளை வரைக்கும் ஆலோசனை நடத்தி எல்லாம் கூட்டுறதில்லை. இன்றைக்கு ஏற்பட்டுக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையில் இந்த தோல்விக்கான காரணத்தை ஆராய செயற்குழு பொதுக்குழு கூட்டுனா கூட்டலாம். அப்படி கூட்டுவதற்கு காலம் தாழ்த்துற செயல் தான் ரமணியமோ ஒரு வியூக அமைப்பாளர். அதுதான் வந்து அவர் வச்சிருக்க கணக்கு. அந்த வியூகத்தை தான் நம்புகிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ யாருமே இந்த வியூக அமைப்பாளர்கள்லாம் அந்த பீரியடில் இல்லை, தொண்டர்கள். இப்போ வந்து ஐடி ப்ளஸ் வந்து தகவல் தொழில்நுட்ப அணி ப்ளஸ் வியூக அமைப்பாளர், இதை வந்து நம்புறது, சமூக வலைதளங்கள் நம்புறது தான் இன்னைக்கோட கட்சியோட காலகட்டமாக மாறிப்போய். இது நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, அதிமுக தொண்டர்கள் எவ்வளோ பேர் சமூக வலைதளங்கள் இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா விற்கிற விமர்சனமே அதிமுக சமூக வலைதளங்களில் நல்ல கட்டமைப்பை வலுப்படுத்தணும் தான் விமர்சனங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இதனுடைய இது பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள், இப்போ துரைக்கருணா அவர்கள் சொன்ன மாதிரி தொண்டர்கள் தான் அதிமுக அதுக்கோசம் தான் ஆரம்பித்து, இது தொண்டர்களுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது மேபி இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பு அதிருப்தியாளர்கள், அந்த ரைபல் குரூப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள், நிர்வாகிகள், அவங்களுடைய வெளிப்பாடாக தான் இருக்கக்கூடும் என்பது உண்மையை சொல்றேன். அதாவது தாங்கி பிடிங்க, ஓரளவுக்கு தாங்கி பிடிங்க. இப்போ போய் தாங்கி பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் 4 நன்றி.